இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And God is good. கர்த்தர் நல்லவர். You're most welcome to the covenant of the day. Today is 11th February 2026 and Wednesday, புதன்கிழமை. இன்னைக்கு நான் பெத்தனி ஹோம் அல்லது பெத்தனி சர்ச் ஊத்தான் மெலித்தான் தெலுக்கிந்தான்ல இருக்கிறேன். 3 நாளைக்கு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதுக்காக வந்திருக்கிறேன். நான் இந்த பெத்தனி சர்ச் கம்பவுண்ட்ல இருந்து தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். பாருங்களேன், காலை வேளையிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே சந்தோஷம். பார்க்கறது தான் பெத்தனி சர்ச்சு. கர்த்தர் நல்லவர். இந்த திருச்சபையிலே நான் 1985 ஆண்டு முதல் 1992 7 வருஷம் இந்த திருச்சபையிலே நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய தயவினாலே இந்த பெத்தனி ஆலயத்தை நான் இருக்கும் சமயத்தில் தான் கட்டி எழுப்பப்பட்டது. எல்லா துதிக்கான மகிழ்ச்சி அவருக்கு உண்டாகட்டும். சரி, கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பதை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கான வசனத்தை பார்ப்போமா? அது மார்க் 13:23. மார்க் 13:23. But take it, see I have told you all things beforehand. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் உங்களுக்கு முன்பதாக அறிவிச்சிருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள், என்னை பின்பற்றுகிற நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க, ஏமாந்து போயிடாதீங்க. எல்லாம் என் ஆண்டவர் நமக்கு சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறாரு. முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன் சொல்றாரு. பாருங்களேன், முன்னதாகவே உங்களை அறிவித்திருக்கிறேன். ஆகவே நீங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. பிகாஸ் ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே சொல்லிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த கடைசி காலங்கள் நடக்கிற காரியங்கள்லாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, அதிசயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் நடக்கணும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையாக, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் போதுமானவராக இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவர். கடைசி காலம் என்பது உண்மை. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி வருகிறது. ஆகவே கர்த்தர் பிள்ளைகள் நமக்கு முன்னதாக சொன்னதுனாலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? இத்தனை மணிக்கு ஒரு திருட, இந்த நாளிலே திருட வரப்போறான்னு சொன்னா எப்படி இருப்பீங்க? விழித்திருந்து ஜாக்கிரதையா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க விழித்திருந்து ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். ஏனென்றால் வஞ்சிக்கிற பிசாசானவன் நம்மளை வஞ்சிப்பதற்காக பல ரூபத்திலே, பல சூழ்நிலையிலே நம்மை தாக்குவான். ஆகவே விசுவாசத்தை விட்டுவிடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கடைசி வரைக்கும் அதோட அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், கிருபை நிறைந்தவர். இன்றைக்கு உங்கள் வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் நீர் கொடுத்திருக்கிற எச்சரிக்கையை உணர்ந்து, அறிந்து, புரிந்து ஆண்டவரே உமக்கு மகிமையாய் வாழத்தக்கதாக உதவி செய்யும்படி உம்முடைய கரத்திலே நான் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவங்க வாழ்க்கையில நன்மையை கிருபையும் பெருகட்டும். ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவர். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்க. குடும்பத்திலே இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பதாக. எல்லா துதிகான மகிமை உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இது இந்த நாளிலே மலேசியா சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் ஊழியக்காரர்கள் கூடியிருக்கிற இந்த மகாநாட்டை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த 3 நாட்களிலே ஆண்டவரே நாமத்தை மகிழ்ப்படுத்தத்தக்கதான காரியங்களை சிந்திக்க, தியானிக்க, பேச உதவி செய்யுங்க. எல்லாரோடும், குறிப்பாக எங்கள் பேராயரோடும் இருங்க. எல்லா லுத்தரன் திருச்சபைகளிலும் உம்முடைய அனல் வீசட்டும். ஆண்டவரே, எழும்பி பிரகாசித்து உன் நாமத்தை மகிமைக்கின்ற கட்ட ஜொலிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சி, சந்தோஷம் நாமத்திலே உதிக்கட்டும். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி காலங்கள் சவால் நிறைந்த காலங்கள். எப்படி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று யோசிச்சு பார்த்து கர்த்தர் ஒப்பு கொடுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.